அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சோசியல் மீடியாவில் தன்னை பற்றி தவறாக சொன்ன காரணத்தினால், அதனால் உண்டான மன அழுத்தத்தினால், அந்த மன அழுத்தத்தினுடைய வேதனையினால் ஒரு தாயார் தற்கொலை செய்து கொண்டார் அப்படி சொல்லி எல்லாருமே நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். கடந்த வாரம் இந்த சம்பவம் நடந்தது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காரமடையில். என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாகவும், சோசியல் மீடியா நினச்சா ஒருத்தரை எவ்வளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவர்களை தற்கொலை வரைக்கும் தள்ள முடியும் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி சூழலில் இன்றைக்கி இருக்கிற இதை நாம் எப்படி எடுத்துக்கணும், முதல்ல எப்படி பார்க்கணும், எப்படி பக்குவமாக இதை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க. அங்கே தன்னுடைய குழந்தை கைதவறி விழுந்து ஜன்னல் ஓரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அதை கீழே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரரு அவர் ஜன்னல் அப்படியே மேலே ஏறி போய் காலை பிடிச்சி இழுத்து அப்படியே இறக்கி அதை காப்பாற்றிடுறாரு. இந்த சம்பவத்தை நாம் எல்லா டிவிகளையும் போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இந்த குழந்தையை காப்பாற்றின நபருக்கு பாராட்டுதலும், இந்த தாய் தவறி விட்டதுக்காக அந்த தாய்க்கு தவறான முறையில் பலவிதமான திட்டுகளும் அந்த கமெண்ட்ஸுகளும் சோசியல் மீடியாவில் போட்டாங்க. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இப்போ சமீப காலமாக மற்றவங்கள கிண்டல் பண்ணுறது, அதாவது இந்த ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதனோட வேலையே அடுத்தவங்களை அவமானப்படுத்தி கிண்டல் பண்ணி அதை மக்களை சிரிக்க வைக்கிறது மூலியமாக பண்ணுறாங்க. பிறரை அவமானப்படுத்துகிற ஒரு நிகழ்வு நமக்கு மனவகையில் கொடுக்குறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். பார்த்திங்களா, இங்கே தான் முதல் தவறு வருது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தொடர்ந்து செய்வாங்க. இது யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அவங்க ஒரு பக்குவப்பட்ட நபராக இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, அல்லது ஒரு நடிகராக இருக்கிறாங்க, உச்சம் புகழ்பெற்ற நபராக இருக்கிறாங்க, நடிகையாக இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க இந்த மாதிரியான சமூகங்களில் இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வரும். இதை நம்ம கண்டுக்கக்கூடாது. இது இவங்களுக்கு இதுதான் வேலையாக இருக்கும், நம்ம என்ன வேலையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்கிற தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் தன்னுடைய காரியங்களில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க கட்சியில் போட்டியிடுறாங்க, மீண்டும் சினிமாவில் நடிக்கிறாங்க, மீண்டும் தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அதை ஈஸியாக எடுத்து கடந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு சாமானிய மக்களோ, ஒரு சாதாரண இல்லத்தை சேர்ந்த ஒரு குடும்ப தலைவியோ, இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது ஒருத்தர் ட்ரோல் பண்ணாலோ, சொசைட்டியில் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாலோ, மீடியாவில் தப்பாக சொல்லிட்டாலோ, அதுக்காக ரொம்ப மனவேதனைப்பட்டு கடைசியில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. சோசியல் மீடியாவில் பாருங்கள், ஒரு நல்ல சூப்பரான பாட்டு இருக்கும், அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் அந்த பாட்டுக்கும் டிஸ்லைக் போட்டிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்கும், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து 1 வயது குழந்தையை நீருக்குள் மூழ்கி காப்பாற்றிய வாலிபர் அப்படின்னு போட்டிருப்பான், அதுக்கும் டிஸ்லைக் 10 பேர் போட்டிருப்பான். இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதாவது அது என்ன சம்பவம் ஏது அதெல்லாம் நமக்கு தெரியாது, முதல்ல ஒரு டிஸ்லைக்கை போடு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு கமெண்ட், இதனால் பெட்ரோல் விலை குறையுமா அப்படின்னு போட்டிருப்போம். இதையெல்லாம் ஒரு தகவலாக சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரியான நபர்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா அதை அந்த எதிர்மறையை சொல்லும் நபர் யார் என்ற ஒரு கணக்கு இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு எதிர்மறை நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் பார்க்குற நபர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் 100ல் ஒருத்தர் இருப்பாங்க, லட்சத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த லட்சத்தில் இருக்கும் ஒரு நபர் என்ன சொல்லுகிறார், என்ன நினைக்கிறாருங்கிற அந்த வழிகாட்டுதல் தான் நமக்கு தேவையே தவிர, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க நம்மை மனதளவில் காயப்படுத்தி கீழ் நோக்கி இழுத்துட்டு போகிறவங்க, தற்கொலைக்கு தூண்டுபவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியதில்லை, அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அதை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறதே நம்ம அதுக்கு இடம் கொடுக்குறோம். நம்முடைய வாழ்வில் நம்மை அவமானப்படுத்தக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் சரியான நபராக வாழ்வதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் சரியான நபராக இருக்கிறவங்க இது வேலையாக இருக்காது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணி தோத்துச்சு. அந்த தோற்றதுக்கு அடுத்த நாள் தோனியை ரொம்ப கடுமையாக கேவலமாக ட்ரோல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது அப்படி சொல்லி நிறைய போட ஆரம்பித்தாங்க. இதே நபர்கள் அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்ததும் போது, தேவலோகத்திலேருந்து பிறந்து வந்தவர், கப்படிக்கு பிறந்து வந்த ஞானி அப்படின்னு சொல்லி அவரை போட்டு தூக்கி வச்ச இதே நபர்கள், இந்த எதிர்மறை சிந்தனை உள்ள இதே ரசிகர்கள், இன்னைக்கு அவர் ஒரு மேட்சில் தோற்ற உடனே அவரை எதிர்மறையாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதனுடைய விளைவுகள் அவர் வாழ்வில் நிச்சயமாக அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, இது எப்படி நாம் அடுத்ததில் நம்ம சரி செய்யணும், இது இவங்களுக்கு நாம் பேட்டியால் வார்த்தைகளால் பதில் சொல்லக்கூடாது, நம்மளுடைய வாழ்வினுடைய வெற்றிகளால் இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அவர் பதிலடி கொடுத்துட்டு அவர் உயர்நிலைக்கு போயிடுவார். இது சச்சின் டெண்டுல்கருக்கும் இதான் நடந்தது. இதே மாதிரி அவர் டக் அவுட் ஆனதுக்கு பிறகு கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் செஞ்சுரி போட்டுட்டு
இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கு இந்த செஞ்சுரி தான் பதில்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்மளை பற்றி சொல்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டால் அதுதான் பதில். அப்போ ஏன் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த பதில், இந்த கேள்வி நம்மகிட்ட நமக்கு தேவைப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்தில் நாம் ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேலே போகணும் அல்லது ஒரு உயர்நிலையை அடையணும். அந்த உயர்நிலை அடையிறதுக்கு நமக்கு ஒரு வேகம் தேவைப்படுது. அந்த வேகம், அந்த ஆக்ரோஷம் கொடுக்கறது இந்த அவமானங்கள், இந்த கிண்டல்கள். இந்த எல்லாம் தூக்கி படிக்கட்டாக போட்டு அது மேலே ஏறி நின்றுக்க வேண்டியது. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது கிண்டல் பண்ண இன்னொரு ஆள் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். அவனும் அதே மாதிரி நம்மளை மாதிரி மேலே வந்துட்டான்னா எல்லோரையும் தூக்கி மேலே தூக்கி விடக்கூடிய கேலியும் தான் அது நமக்கு பண்ணக்கூடிய நல்லவர்கள் தான் அவர்களுங்கிறது நமக்கு பின்னாடி புரியும். அதனால் இதை நம்ம பார்க்குற கோணம் எப்படி இருக்குது, அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நம்ம மனதை நோகடிக்கிறாங்க அப்படிங்கிறது எதிர்மறையாக எடுக்காமல் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்து நமக்கு இதிலேருந்து மேலும் இன்னொரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு இந்த உந்துதல் தேவைப்படுதுங்கிற ஒரு பாசிட்டிவாக எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்வதற்கு இந்த மாதிரி நபர்களை நம்ம படிக்கெல்லாம் போட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கணும். அதற்குத்தான் இது தேவைப்படுது. அப்போ இது நடக்காமையே இருந்திருக்கலாம்ல, நம்மளை ஒரு அவமானப்படுத்தாமையே நம்ம அந்த நிலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த இடத்துல வரலாம். சாதாரணமாக நமக்கு அவமானமும் எதுவுமே தராமல் சாதாரணமாக உன்னால் முடியும் அப்படி ஊக்குவிச்சு நமக்கு நல்லதாக சொல்லி உன்னால் முடியும், உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உன்னால் சாதிக்க முடியும் அப்படி சொல்லி பாசிட்டிவாக சொல்லி நம்மளை ஒரு இலக்கை அடைய வைப்பதற்கு வரக்கூடிய ஆற்றலை விட நம்மளை கிண்டலும் கேலியும் அவமானமும் படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆற்றலானது மிகவும் வீரியமாக இருக்குது. அதாவது நம்மை தற்கொலைக்கே தூண்டக்கூடிய இறுதிக்கட்ட ஆற்றலுக்கு கூட அது கொண்டு போகும். ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டோம்னா இந்த உயர்வுக்கு போகக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அந்த மனப்பான்மையானது அப்படியே தூக்கி இந்த உயரத்தில் உட்கார வச்சிடும். நமக்கு அந்த உயரத்துக்கு போவதற்கு இது தேவைப்படுகிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய நம்மை பற்றி எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை கமெண்ட்ஸுகளை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நாம் உயர்நிலைக்கு போகிறதுக்கான வழியை இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிரபலங்கள் அப்படி பின்பற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பின்பற்றி நாமும் வாழ்வில் உயர்வோம். இயற்கை புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்.